இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம். As I was waiting in the presence of the Lord for this month's promise, the word that the Lord spoke with me is from book of Isaiah chapter 58 and verse 11. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Isaiah 58 verse 11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். The Lord will guide you continually. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். The Lord will guide you continually. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நம்மை நடத்துகிறவர். The Lord is the one who guides and leads us. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When you read Isaiah 28 and verse 29, வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் என்று வாசிக்கிறோம். here we read that this Lord, he is wonderful in counsel and excellent in guidance. ஆலோசனையில் அவர் மகத்துவமானவர். He is wonderful in counsel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா அது ஆலோசனை செயலில் மகத்துவமானவர்னு போட்டிருக்கானா, இங்கிலீஷ்ல வழி நடத்துகிறதில் அவர் மகத்துவமானவர் என்று பார்க்கிறோம். In Tamil it says he is excellent in his works, whereas in English it says he is excellent in guidance. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கர்த்தருடைய நடத்துதல் ஆச்சரியமானது. The leading and the guidance of the Lord is really marvelous. நம்முடைய தேவனை போல நடத்தக்கூடியவர்கள், வழி நடத்தக்கூடியவர் யாருமே கிடையாது. There is no one who can lead and guide us like our Lord. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் 40 ஆண்டுகள் தேவன் நடத்தினார். The Lord led his people of Israel for 40 years in the wilderness. இதை குறித்து உபாகமம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, When you read about this in the book of Deuteronomy chapter 32 and verse 12, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று வாசிக்கிறோம். we read the Lord alone did lead them. யார் நடத்தினார்? Who led them? கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். The Lord alone did lead him. அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை என்று வாசிக்கிறோம். We also read there was no strange God with him. அப்ப அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் ஒருவர் மாத்திரம் நம்மை நடத்துவதற்கு வல்லவர், கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நடத்த போதுமானவர். Which means that God alone is able to lead us and he alone is sufficient to lead us. இந்த கர்த்தருடைய நடத்துதலை குறித்து நாம் வாசிக்கும்போது, நீங்கள் யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, when you read about this leading of the Lord in Exodus chapter 13 and verse 21, அங்கே வாசிக்கிறோம், அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று வாசிக்கிறோம். we read, and the Lord went before them by day in a pillar of cloud to lead the way, and by night in a pillar of fire to give them light, so as to go by day and night. பகலிலே 22ஆம் வசனம், பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்கள் இடத்திலிருந்து விலகி போகவில்லை என்று வாசிக்கிறோம். Verse 22 says, he did not take away the pillar of cloud by day or the pillar of fire by night from before the people. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தது மாத்திரமல்ல, The Lord not only delivered the people of Israel, எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது மாத்திரமல்ல, he not only brought them out of the land of Egypt, ஆண்டவர் அவர்களை முடிவு வரைக்கும் வழி நடத்தினார். but the Lord led them until the end. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு மனிதனை நாம வழி நடத்துகிறோம், அவர்களை கைட் பண்ணுகிறோம் அப்படின்னா அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. There are certain reasons for us to guide a person. நாம யார் மேல ரொம்ப இரக்கமா இருக்கிறோமோ அவங்களை கைட் பண்ணுவோம். We will guide only those people upon whom we have that compassion. யார் மேல கரிசனையா இருக்கிறோமோ அவர்களை தான் நம்ம வழி நடத்துவோம். We guide them only upon whom we have that concern. நம்ம யார் மேல யாரோட நாம நல்ல ஐக்கியமா உறவோடு இருக்கிறோமோ அவர்களை தான் நாம் வழி நடத்துவோம். We will guide only the people whom we have a good fellowship with them. நான் நினைக்கிறேன் கர்த்தரும் பாருங்க நம்மோடு ஐக்கியமுள்ள கனெக்டடா இருக்கிறார். Even the Lord is always connected with us with a fellowship. நம்ம மேல கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். And the Lord is more concerned about us. நம்ம மேல இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். And the Lord is more compassionate towards us. ஆகவே நம்மை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். And therefore he is able to lead us. சில வேளையில ரோட்ல நம்ம நடந்து போகும்போது கூட அநேகர் நம்மட்ட
சில இடங்களுக்கு போகிறதுக்கு எனக்கு வழிகாட்டுங்க, எனக்கு கொஞ்சம் ஆலோசனை கொடுங்க, எனக்கு கொஞ்சம் இந்த இடத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உதவி கேட்பாங்க. Sometimes when we go by the road, there are some people who come and request us to show the guidance or lead us towards a road or a path. நீங்க வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் இப்படி கேட்டீங்கன்னா, If you go to foreign countries and ask so, பொதுவாக மேற்கத்திய நாடுகள்ல யாருமே நின்னு உங்ககிட்ட பேச கூட மாட்டாங்க. so generally in the foreign countries they will not even stop or halt and speak with you. இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் எப்படின்னா, உன்னுடைய தேவையை நீ பூர்த்தி செய், மற்றவங்கட்டெல்லாம் உதவி கேட்க கூடாது. The Western culture is so where it says that you have to fulfill your own purpose or your own things and you should not seek the help of others. முன்னால இந்த கூகுள் மேப்ஸ்லாம் இல்லாத காலத்துல நீங்க போய் இதுக்கு வழி எங்கன்னு கேட்டீங்கன்னா யாருமே பேச கூட மாட்டாங்க, தெரியாதுன்னு போயிட்டே இருப்பாங்க. Earlier when we did not have this Google Maps, when you go and ask for the way to some person, they will not even respond, they will just move on. அவர்களுடைய கணிப்பு என்னன்னு சொன்னா, உனக்கு வழி தெரியல, நீ மேப் வாங்கிட்டு நீ பார்த்து நீ போ. So according to their assumption, if you don't know the way, you just get a map and just move on. இப்போ போய் கேட்டீங்கன்னா ஏன் பதில் சொல்ல மாட்டாங்கன்னா, கூகுள் மேப்ஸ் இருக்கு போட்டு நட. Even now if you go and ask, they will not reply. The reason is because you have Google Maps so that you can follow it. உனக்கு வழி சொல்றது என்னுடைய வேலை இல்ல. It is not my job to show you the way. கொஞ்சம் கூட திரும்பி கூட பார்க்காம போயிட்டே இருப்பாங்க. They will not even turn at you and just move on. நம்ம நாட்டுல கொஞ்சம் பரவாயில்ல. It is better in our country. நீங்க கேட்டீங்கன்னா நின்னாது கொஞ்சம் சொல்லிட்டு போவாங்க. If you ask, people will stop and just help you. சில பேர் ரொம்பவே ஆர்வமாக தெரியாதத கூட தெரிஞ்ச மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. So some people are too much aware, they will show certain things which they do not even know. ஆனா பொதுவாகவே யார் வழி நடத்துவான்னு கேட்டா, வரப்போறவங்களெல்லாம் வழி நடத்துறதுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. Generally, who are the people who will guide us? You will not expect this from every person who is a passerby. அந்நியர்களா இருக்கிறவங்க எல்லாம் வழி கேட்கும்போது நமக்கு வேலை இருக்கு, நம்ம போயிடுவோம். So when you ask those requests from strangers, they will just move on saying that they have their own jobs. ஆனால் நீங்கள் உண்மையாகவே நமக்கு ரொம்ப பிரியமானவங்க, நம்ம நண்பர்கள், நமக்கு தெரிந்தவங்க, நம்ம பிள்ளைங்க அப்படியெல்லாம் வழி கேட்கறாங்க அப்படின்னா நம்ம சும்மா இருப்போம் நினைக்கிறீங்களா? So if really people whom you love so much, who is so connected with you and who is might be your children or friends, if they ask you, will you stop silently? சில வேளை நான் பார்த்திருக்கேன், இப்படிப்பட்டவர்கள் வழி காட்டுறது மாத்திரம் இல்ல, கடைசி வரைக்கும் கூடவே போய் கூட விட்டுட்டு வருவோம். I have also seen certain people who not only show the way, they will take them and drop them until the end. வேதம் சொல்லுகிறது, அந்நிய தேவர்கள் அவர்களோடு இருந்ததில்லை, கர்த்தரே அவர்களை வழி நடத்தினார். The Bible says there was no strange god with them and the Lord alone did lead them. எதற்காக தெரியுமா? You know for what? நம்முடைய ஜனத்தோடு அவர் இணைந்திருக்கிறார். It's because he is connected with his people. நம்முடைய ஜனத்தின் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். It's because he is concerned about his people. நம்முடைய ஜனத்தின் மேல் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். It's because he is compassionate to its people. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, it is not only towards people of Israel. இன்றைக்கும் நம்மையும் நடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். Even God is able to lead us. ஏசாயா 48ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, Isaiah 48 and verse 17 says, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். I will instruct you and teach you in the way you should go. நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. I am the Lord who lead you in the way you are supposed to go. 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே Psalm 32:8 says, உன்மேல் என்னை கண் வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன். I will guide you with my eye. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். I will instruct you and teach you in the way you should go. இஸ்ரவேலை ஆண்டவர் நேசித்தது போல நம்மை நேசிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். The Lord is faithful to love us like how he loved Israel. இதுதான் நம்ம 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்துல படிக்கிறோம். That's why we read in Psalm 48 and 14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். For this God, our God forever and ever. மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். He will be our guide even to death. Hallelujah. Hallelujah. இந்த ஏப்ரல் மாதத்துல கர்த்தருக்கு முன்பாக நம்ம மகிழலாம். So in this month of April we can rejoice before the Lord. என் தேவன் என்னையும் என் வீட்டையும் நடத்துவார். My God will lead me and my house. என்னையும் என் வீட்டையும் கர்த்தர் நடத்துவார். My God will guide me and myself and my house. இந்த காலை வேளையிலே ஒருவேளை இந்த மாதத்தை துவக்கும் போது எந்த திசையிலே போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று வழியறியாம நீங்க வந்திருக்கலாம். Maybe as you start this month you might be in this position where you do not know which path to take and which direction to take now. யாரிடத்தில் ஆலோசனை கேட்கன்னு தெரியல. You do not know whom should I ask this counsel from. எந்த பாதையை தெரிந்தெடுக்கணும்னு தெரியல. You don't know which path to choose
choose now. எது சரியான வழின்னு தெரியல. You do not know which is the right path. என்ன முடிவெடுக்கணும்னு தெரியல. You do not know what is the right decision. எந்த பக்கம் திரும்பினாலும் சரியா தெரியுது. Whichever side you turn, it may appear to be right for you. சில வேளையில எந்த பக்கம் திரும்பினாலும் தெளிவில்லாம இருக்கிறது. Sometimes when you turn around, every place is not clear to you. ஆண்டவரே நான் எந்த பக்கம் போகிறது? Lord, which side should I take? யாரை நம்புகிறது? Whom to trust now? எந்த பக்கம் திரும்புறது? Lord, which side I should turn? எனக்கு தெரியல ஆண்டவரே. Lord, I do not know, Lord. எனக்கு வழிகாட்டுதல் தேவை. Lord, I need a guidance. எனக்கு வழிநடத்துதல் தேவை. I need your leading, Lord. சொல்லி வந்திருக்கிறீங்களா? Are you here with this thought? கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். Today the Lord is promising you. ஏசாயா 58:11 வாசித்தோம். Isaiah 58:11 we read. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். The Lord will guide you continually. Hallelujah. Hallelujah. இடைவிடாமல் நடத்துவார். He will lead you continually. இடைவிடாமல் நடத்துவார். He will guide you continually. ஒரு நாளும் விடாமல் நடத்துவார். He will guide you every day, not sparing a single day. Hallelujah. அந்த தேவன் நம்முடைய தேவன். And that God is our God. அவர் கைவிடாமல் நடத்த உண்மை உள்ளவர். He is able to guide us without forsaking us. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். சொல்லுவோம் கரம் ஆண்டவரே. கண்மலை மேல் நிறுத்துவார். ஹalleluya. 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 கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். God will guide you continually. எல்லாரும் சேர்ந்து அந்த 58ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? Let us all together read that verse, Isaiah 58 verse 11. Isaiah 58:11 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். We are going to read it together. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த வசனத்தை நமக்காக வாசிக்கலாமா? எல்லாரும் சொல்லி நான் கர்த்தர் என்னை என்று வாசிப்போம். வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்துமாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பேன். ஹalleluya. Hallelujah. என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் என்னை அழுத்தின ஒரு வார்த்தை நடத்துவார் என்பதல்ல, நித்தமும் நடத்துவார். The word the Lord pressed me so hard in my heart is not that the Lord will guide us, but he will guide us continually. அதாவது நடத்துறவங்க சில வேளையில பாதியில சோர்ந்து போயிடலாம். People who guide us may become weary and leave us half the way. ஒரு கட்டம் வரைக்கும் நடத்திட்டு அதுக்கப்புறம் நம்மள கைவிட்டுறலாம். They may guide us until a point and then forsake us. அவங்களுக்கே ஒரு சோர்வாயிடலாம். And they may become tired. அவங்களுடைய புத்தியே தெளிவில்லாம போயிடலாம். Even they may not have the clarity. அவங்களுக்கே பாதியில ஒரு ஈடுபாடு இல்லாம போயிடலாம். Maybe they may lose that involvement half the way. ஆனால் நம்முடைய தேவனோ பாதியிலே விடுகிறவர் அல்ல, நித்தமும் நடத்துவார். But our God will not leave us half the way. He will guide us continually until the end. 73ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. Psalm 73 verse 24 says, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளுவீர். You will guide me with your counsel and afterward receive me to glory. அர்த்தம் என்ன தெரியுமா? What does it mean? என்னை கரம் பிடிக்கிற கர்த்தர் அவருடைய மகிமைக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் கர்த்தரனை நடத்துவார். The Lord who holds my hands, he will lead me and he will hold me until I'm received in the glory. அவர் முடிவு பரியந்தம் நடத்துவார். He will guide me until the end. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? ஆண்டவரே நீர் என்னை முடிவு வரைக்கும் நடத்துவீர் சொல்றோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Raise your hands and thank God the Lord will lead us in. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது
நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா. Hallelujah. முடிவு வரைக்கும் நடத்துவார். He will lead us until the end. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். God will guide you continually. ஏன் நம்மளை நித்தமா நடத்துவார் தெரியுமா? Why He will guide us continually? நம்ம வாழ்க்கையில நடந்து போகிற பாதையில எல்லா நேரமும் பாதை ஒரே போல இருக்க போகிறது இல்ல. The path that we go through may not appear to be the same at all times. ஒரே விதமாக பாதை இருக்க போகிறது இல்ல. Our path will not be of the same kind always. நீங்க ஒரு ட்ரெயின்ல நீங்க பயணம் பண்ணீங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல போகிற வழியிலே நம்ம பார்க்கிற காட்சிகள். If you are traveling in a train, the paths or the pictures that you follow will be very interesting. நீங்கள் அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது திடீர்னு ஒரு இடத்துல பட்டணம் தெரியும். So when you are traveling in a train, suddenly you will see cities in some places. கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா ஒரு கிராமம் வரும். And if you travel a bit, you will find villages. கொஞ்ச தூரம் போனீங்கன்னா வயல்களா தெரியும். And after some distance, you can see the fields. இன்னொரு பக்கம் கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா ஆளே இல்லாத முள்காடா இருக்கும். And afterwards, you can see it is a dry land with no people. இன்னும் கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா பெரிய கன்மலைகள் தெரியும். And if you just travel a little more, you will see mountains. சில இடத்துல தாண்டி போகும்போது ஆறுகள் திடீர்னு In வரும். some places, you can even find rivers. சில இடத்துல காட்சிகள் அவ்வளவு அழகாக கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கும். In some places, it might be very cool, pleasant pictures, greenish pictures. இந்த பாதை அப்படியே கொஞ்சம் கடந்து போனீங்கன்னா திடீர்னு ஒரு கார் இருளுக்குள்ள அப்படியே குகைக்குள்ள வண்டி போகும். As you pass through this path, you will suddenly enter into a tunnel which is very dark. ஒரே டிக்கெட் தான் வாங்கணும். It is one ticket that you've got. ஒரு டெஸ்டினேஷனுக்கு தான், ஒரு முடிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். We are moving towards only one destination. ஆனா அத போய் சேர்றதுக்குள்ள எத்தனை மாற்றங்கள் நம்ம பாதைகள்ல வருகிறது. But before you reach a destination, you will go through many changes in your life. வாழ்க்கையிலும் அதே போல தான். Similar is our life. நாம போய் சேர்றது ஒரு டெஸ்டினேஷன் தான், ஒரு முடிவு தான். Our destination is one single thing. நாம ஒரு வழி பாதையில தான் போகிறோம். We are going in one way destination. ஆனா அந்த பாதை இங்கு எத்தனை மாற்றங்கள். But there are many changes in that path. நேற்றைக்கு இருந்தது போல இன்றைக்கு இல்ல. Today is not the same as it was yesterday. இன்றைக்கு இருந்தது போல நாளைக்கு இருக்க போகிறது இல்ல. Tomorrow will not be the same as it is today. என்ன இனிமேல் வரப்போகிறது என்று நம்மால் எதிர்பார்க்கவே முடியாது. We can't even expect what is going to come in the future. அநேக ஆச்சரியங்கள், அநேக அதிசயங்கள், அநேக அதிர்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையை கடந்து வருகிறது. And many surprises, many wonders and many shocking things appears in our life. நம்முடைய வாழ்க்கையில பாதைகள் மாறிக்கொண்டே இருக்கும். Our paths will always change in our life. சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். Situations will keep changing. நீங்க நிறைய வேளை நம்ம பிள்ளைகளை வளர்க்கிற சூழ்நிலையை பாருங்களேன். Many times you can take your parenting situation that you do. நீங்க பிள்ளைகளை வளர்ப்பீங்களானா ஒவ்வொரு வயதுல பிள்ளைகளை நம்ம வளர்க்கிற காலத்துல அவர்களோடு நாம சம்பாஷிக்கிற போது, அவர்களோடு நம்ம நடந்து வருகிற போது என்னென்னலாம் முடிவு ஒவ்வொரு இடத்துல எடுக்க வேண்டும்னு அது கடந்து வந்தவங்களுக்கு தெரியும். As you grow up your children, at every stages, as you walk and you converse with them, you will know what kind of decision to be taken in those situations. ஒரு பிறந்த குழந்தைக்கு இருக்கிற கவலை எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பிள்ளைக்கு எப்போ உணவு கொடுக்கிறது, பால் கொடுக்கிறது, இது மட்டும்தான் நம்முடைய கவலை. So our greatest worry for a newborn child is that when we should provide food, when we should provide milk to that ஒரு baby. குறிப்பிட்ட காலம் தாண்டின உடனே அந்த பிள்ளைக்கு எந்த ஸ்கூல்ல சேர்க்கிறது. So once it reaches the next stage, we are worried about which school we have to admit. இன்னொரு இடம், இன்னொரு ஒரு காலம் கடந்த உடனே என்ன வஸ்திரங்கள்லாம் வாங்கி கொடுக்கிறது. Once I move to the next stage, we are worried about what clothes and dress we should get them. எல்லா வஸ்திரங்களும் அப்படியே மாறிடுது பாருங்க. And everything changes அந்த immediately. Dresses எல்லாம் சின்ன வயசுல போட்டது வேற, ஒரு வயது வந்த உடனே ஒரு Dress சென்ஸே மாறிடுது. So all the dress and the dressing sense changes completely as it moves from one stage அந்த to another. பிள்ளையோட அப்படியே பயணித்து கொஞ்ச தூரம் போகும்போது எந்த கல்லூரியில சேர்க்கிறது. As we travel with the child, we are worried which college we should get admission for the சரி, child. எப்பதான் கல்லூரி சேர்த்து முடிச்சிட்டோன்னு அப்பதான் கொஞ்சம் அசந்திருப்போம். அதுக்குள்ள அடுத்த ஒரு தீர்மானம் வரும், என்ன வேலையில போய் சேர்வானோ. So once you have admitted them in the college, the next stage is what kind of a marriage we have to do to them. இல்ல எந்த வேலை What job we have to get them for. இப்போ எந்த வேலையில சேர்ந்தனும், வேலை போய் சேர்ந்து கொஞ்ச நாள்
யாரை கல்யாணம் பண்ணி வைக்கிறது. So after the job, the next stage is whom should we get for them to be married. இப்படி வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டம் வரும்போது வித்தியாசமான காரியங்களுக்கு நமக்கு ஆலோசனை அவசியப்படுகிறது. So in our life, as we move from one stage to another, there are different decisions, different things that happens. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? You know who is a God? நம்முடைய காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம். Our seasons may change. நம்முடைய தேவைகள் மாறிக்கொண்டே இருக்கலாம். Our needs may keep changing. ஆனால் கர்த்தரோ நித்தமும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். But our God is able to guide us continually. ஹalleluya. Hallelujah. எத்தனையோ பேர் சொல்றதை கேட்டிருக்கேன். I've heard many people saying this. இத்தனை வருஷம் எனக்கு கவலையே இல்லாம வாழ்ந்தேன் பாஸ்டர். I was living without any for so many time. எந்த கவலையுமே கிடையாது. I have not worried so far. என் பிள்ளைகளை பத்தி எந்த கவலையுமே இல்ல. I did not have any worry about my children. இந்த கட்டம் வரைக்கும் அது பாட்டுக்கு ஆட்டோ கியர்ல போன மாதிரி வண்டி போயிட்டு இருந்துச்சு. Until this stage it was just moving on in auto gear. ஆனா இந்த கட்டம் வந்த பிறகு இதுக்கு என்ன முடிவெடுக்கனே தெரியல. But once I reached this stage, I don't know what decision to take. என் ஆலோசனை எல்லாம் முற்றிலும் வற்றி போயிடுச்சு. My entire understanding and counsel is totally vain now. என்ன பதில் சொல்றதுனே தெரியல. I don't know what reply and response to give. நாம் வறண்டு நிக்கும்போது When we are totally dry and stand up, கர்த்தர் சொல்லுகிறார், the Lord says, நான் உன்னை ஒரு கட்டத்துல ரெண்டு கட்டத்துல இல்ல நித்தமும் உன்னை நடத்துவேன். I will not guide you in one or two stages, but I will guide you continually. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க இந்த காலையில? How many of you believe this morning? கர்த்தாவே என்னை நித்தமும் நடத்துகிற தேவன். Lord, you are the one who guide me continually. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Raise your hands and thank God. கர்த்தாவே என்னை நித்தமும் நடத்துவி. Lord, you will guide me continually, Lord. நித்தமும் என்னை நடத்துவி. Lord, you will guide me continually. நித்தமும் என்னை நடத்துவி. You will guide me continually, Lord. ஹalleluya. Hallelujah. ஒவ்வொரு வாழ்க்கையின் பாதையிலும் கட்டத்திலும் என்னை நடத்த மறவாத தேவன் என்னுடைய தேவன். My God is a God who will not forget me, who will guide and lead me in every stages and every part of my life. இந்த வார்த்தையை கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே கொடுத்து என் ஜனங்களை நான் நித்தமும் நடத்துவேன் என்று கர்த்தர் என்னை மிகவும் தைரியப்படுத்தினார். The Lord gave me this word and he encouraged me that saying that I will guide my people continually. என்னுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஊழியத்திலே अनेक கேள்விகளோடு நான் நின்றபோது இந்த வார்த்தை என்னை மிகவும் ஆறுதல் படுத்தினது. When I stood with this question in my personal life, in my ministry, this word really comforted me. अनेक வேளை வருங்காலத்தை பார்க்கும் பொழுது இனி செய்ய வேண்டிய காரியங்களை பார்க்கும் பொழுது என்ன முடிவெடுப்பது, இது எப்படி நடக்கும், எப்படி நடத்துவேன் என்று கலங்கி நின்றபோது கர்த்தர் இந்த வார்த்தை இந்த மாதம் எனக்கு தந்து உன்னை நித்தமும் நடத்துவேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னை மிகவும் தைரியப்படுத்தினது. As I was looking at the future with a great confusion, what decision to take, what is the next step to proceed, this word which God gave me really comforted me and encouraged me. நம்முடைய வாழ்க்கையில ஒரு கட்டம் வரும்போது நம்முடைய அனுபவம் நம்மளை கைவிட்டுறலாம். When we come to a point in our life, our experience may forsake us. நம்முடைய அறிவு மந்தமாய் போயிரலாம். Our knowledge will become totally diminished. நம்முடைய பலமும் சத்துவமும் நம்மை கைவிடலாம். Our strength and our might may forsake us. நம்முடைய ஆதாரங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போய்டலாம். And all our support may just be removed from us. எனக்கு ஒரு அடி எடுத்து வைக்க தெரியல. I do not know to take our next step. எந்த வழியில போறது தெரியல. I do not know which path to take. இந்த கர்த்தரை நோக்கி பாருங்க. You look unto the Lord. என்னை நித்தமும் நடத்துகிற தேவன். God who guides me continually. என்னை நித்தமும் நடத்துகிற தேவன். God who guides me continually. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே நீர் நடத்துகிறதற்காக நன்றி. Lord, thank you for guiding me. நீர் நடத்துகிறதற்காக நன்றி. Thank you for guiding me. நீர் நடத்துகிறதற்காக நன்றி. Thank you for guiding me. நீர் நடத்துகிறதற்காக நன்றி. Thank you for guiding me, Lord. கர்த்தர் நித்தமும் நடத்துவார் அப்படின்ற வார்த்தையை நான் தியானிக்க ஆரம்பித்த போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் 3 கட்டங்கள்ல கர்த்தர் நடத்த வல்லவர் என்பதை கர்த்தர் வசனத்தை கொண்டு வெளிப்படுத்தினார். As I started to meditate on this context that God will guide us continually, the Lord showed me in 3 stages where the God will guide us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. கர்த்தர் எப்பொழுது நடத்துவார் தெரியுமா? When will God guide us? நீங்கள் தயவு செய்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை பாருங்கள். Matthew chapter 2 verses 1 and 2. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 2. Matthew chapter 2 verses 1 and 2. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து
யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொன்னார்கள். Now after Jesus was born in Bethlehem of Judea, in the days of Herod the king, behold, wise men from the east came to Jerusalem, saying, Where is he who has been born king of the Jews? For we have seen his star in the east and have come to worship him. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. சாஸ்திரிகள் நட்சத்திரத்தினால் வழிநடத்தப்பட்டு இஸ்ரவேலுக்குள்ளே வந்துட்டாங்க. These wise men were led and guided by the star and they entered into Jerusalem. இவர்கள் எருசலேமுக்குள்ளே வந்த உடனே அவர்களுடைய திடீரென்று வழியில் அவங்களுடைய ஆலோசனை எப்படி திரும்பிருச்சு அப்படின்னு கேட்டா, ராஜா பிறந்திருக்கிறார் அப்படின்னா தலைமை நகரத்துல தான் பிறந்திருப்பாரு, எருசலேம்ல தான் பிறந்திருப்பாருன்னு சொல்லி நேரா ராஜா வீட்டுக்கு வந்துட்டாங்க. So once they entered into that Bethlehem, Jerusalem, they got this idea that if a king is born, he would be born in the capital city, and therefore they went straight to the Jerusalem. ஆனால் இங்க ராஜா வீட்டுக்கு வந்து பார்த்தா ராஜா வீட்டுல எந்த குழந்தையும் பிறக்கல. But when they came to the house of king and they saw there was no child that was born in that house. ஒரே கலக்கம், என்ன இது? ராஜாவுக்கே பிள்ளை பிறந்தது தெரியாம இருக்கே, இது என்ன இது? So now they are confused and worried. What is this? Even the king is not aware that a child is born. ஆனால் உடனே அந்த ராஜாவினுடைய சமூகத்துல தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது பாருங்க. But immediately the word of God was revealed in that presence of the king. நீங்கள் 5ஆம் வசனத்தை பாருங்கள். Look at verse 5. அங்கிருந்த வேத பாரகரை எல்லாம் அவன் கூப்பிட்டு கேட்டபொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், When he called all the scribes and asked, he said, யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே அவர் பிறப்பார். In Bethlehem of Judea, for this is written. அது என்னவென்றால் தீர்க்க தரிசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பெத்லகேமே, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதர்களின் பிரபுக்களாகிய நீ சிறியவராய் இருந்தாலும் என் ஜனத்தாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். For thus it is written by the prophet, but you Bethlehem in the land of Judah are not the least among the rulers of Judah, for out of you shall come a ruler who will be shepherd my people Israel. கடைசில நீங்க பாருங்க, இப்போ 9ஆம் வசனம் மன்னித்துக் கொள்ளுங்கள், 11ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், when you look at verse 11, நீங்கள் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. Verse 9 says, when they heard the king, they departed, and behold, the star which they had seen in the east went before them till it came and stood over where the young child was. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார். Verse 10 says, when they saw the star, they rejoiced with exceedingly great joy. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நடத்தினதை பாருங்களேன். See how the Lord guided them. எனக்கு இந்த வசனத்தை படித்தபோது கர்த்தரின் இருதயத்தில் கொடுத்த வார்த்தை, when I read this verse, the word that the Lord gave in my heart, நாம் மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கும் போது அல்லது நாம் மிகுந்த துக்கத்தில் இருக்கும்போது கலங்கி நிற்கிற போது தேவன் நம்மை நடத்துவார். God will guide us when we are worried. Hallelujah. Hallelujah. கலங்கி போய் வழி தெரியாம நிக்கும்போது கர்த்தர் நம்மை நடத்துவார். God will guide us when we are worried and have no path to go. இவங்க பேர் என்ன தெரியுமா? சாஸ்திரிகள். These people are called as the wise men. ஓ, இவர்கள் ஞானிகள். They are wise people. எத்தனையோ முறை அவங்க வான சாஸ்திரங்களை படிச்சவங்க. And they are the people who have read about this astrology many times. ஆனா அவர்களுக்கே ஒரு கட்டம் வரும்போது தெளிவில்லாம போயிடுச்சு. But when they came to a stage, they did not have the clarity. அவங்களுக்கு எங்க போகிறதுன்னு தெரியல. They do not know which path to go. சரியான இடத்துக்கு அவங்களுக்கு வழிநடத்தல் இல்லாம போயிடுச்சு. And there was no proper guidance to the destination. ஆனா வேதம் சொல்லுது, பிள்ளை இருந்த இடம் வரைக்கும் கர்த்தருடைய நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தி வந்தது. But the Bible says the star guided them until the place where the child was. அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். And when they saw the star, they rejoiced with exceeding great joy. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு கூட நீங்க ரொம்ப தூரம் கடந்து வந்திருக்கலாம். Maybe even in your life you might have gone a long way through your life. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரும்போது கலங்கி போய் நீங்க மாறி இருக்கலாம். But when you came to a particular point, you might be totally worried and standing இதற்கு there. அப்புறமா எனக்கு வழி தெரியலையே. I did not know the path henceforth. ஏரோதுவினிடத்திலே போனேன்.
and I went to many people. ஏரோதுவினிடத்திலே நான் போனேன். I went to Herod. ஆனால் ஏரோதுவோ எனக்கு பதில் சொல்ல முடியவில்லை. But Herod could not reply me. ஏரோது சரியான தெளிவு கொடுக்க முடியவில்லை. Herod could not give me a good clarity. அவனே கலங்கி போனான். And he was even worried and confused. அவனுடைய ஆலோசனை கலங்கி போனது. Even his counsel was totally confused. ஆனால் கலங்கின நேரத்தில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அங்கே வெளிப்படுத்தினார். But in my times of worrying, the Lord revealed his word. நம்முடைய தேவன் கலங்கி போகிற நேரத்தில் வார்த்தையை கொடுத்து தேவன் தெளிவாக்க நடத்த தேவன் வல்ல தேவனாய் இருக்கிறார். Our God is able to guide us when we are worried by giving his clarity. நீங்கள் எண்ணாகமம் 27ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது, when you read Numbers chapter 27, 15ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, when you read from verse 15, அங்கே வேதம் சொல்லுகிறது, மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படி அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படி மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டான். Then Moses spoke to the Lord saying, let the Lord, the God of the spirits of all flesh, set a man over the congregation who may go out before them and go in before them, who may lead them out and bring them in, that the congregation of the Lord may not be like the sheep which have no shepherd. இவனுடைய கவலை என்ன தெரியுமா? What is his worry? 6 லட்சம் புருஷரை நான் வழிநடத்தி கொண்டு வந்துட்டேன். I have been guiding and leading 6 lakh people so far. 40 வருஷம் நடத்தி கொண்டு வந்துட்டேன். I led them 40 years. இப்ப கர்த்தர் சொல்றார், நீ வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போக மாட்டாய். But now the Lord says you will not enter into the promised land. அவன் மிகுந்த கலக்கம் மிகுந்த துக்கம் ஆயிட்டான். Now he is totally troubled and worried. நான் போக மாட்டேன். I will not enter. ஆனா என்ன நம்பி இத்தனை லட்சம் பேர் வந்திருக்காங்க. But the many lakhs of people who have trusted me and followed me, இவர்களை யார் நடத்துவா? who will lead them? ஆண்டவரே, போக்குவரத்தும் அறியாத இந்த ஜனங்களுக்கு நடு வனாந்திரத்துல நிக்கிறோம், எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு புருஷனை எழுப்புங்க. Lord, we are standing in the wilderness not going where to go and where to come in. Please raise up a person for them, Lord. 18ஆம் வசனத்தில் கர்த்தர் பேசுகிறார். In verse 18 the Lord speaks. ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வை. And the Lord said, take Joshua the son of Nun with you, a man in whom is the Spirit, and lay your hand on him. ஏன் தெரியுமா? You know why? கர்த்தர் அவனை கொண்டு நடத்துவா. Because the Lord will guide through him. Hallelujah. Hallelujah. கலங்கி போய் நிக்கிறீங்களா இந்த காலையில? Are you standing totally worried this morning? எந்த பக்கம் போறது தெரியல பாஸ்டர். Pastor, I do not know which path to go. ரொம்ப கலக்கமா இருக்கிறேன். I am totally worried. இரவும் பகல் இந்த துக்கம் என்னுடைய இருதயத்தின் ஆழத்துல என்னை பிடிச்சு நிறுத்துது. And this sorrow, this worry is totally troubling me day and night. ரொம்ப நெருக்கப்பட்டிருக்கிறேன். I am totally afflicted. எத்தனையோ பிரச்சனை நான் கையாண்டு இருக்கிறேன். I have handled many problems. ஆனா இந்த ஒரு காரியத்துக்கு தெளிவு இல்ல. But I don't have a clarity in this problem. இந்த ஆண்டவர் என்னை நடத்த வேண்டும். Today the Lord should guide me. இந்த கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். The Lord says to you today, நீங்கள் கலங்கி நிற்கிற வேளையில நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். There is a God who will guide you in your times of worry. என்ன செய்யணும்னு தெரியாத நேரத்துல தெளிந்த மனதை கொடுத்து நம்மை நடத்த வல்லவர் நம்முடைய தேவன். He is able to give us a clear mind and lead us when you do not know what to do. நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் வரும் வரைக்கும் தம்முடைய நட்சத்திரத்தை தேவன் அனுப்புவார். The Lord will send his star until you reach the destination you ought to reach. இந்த வார்த்தை இன்னைக்கு अनेகருக்கு ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை. This word is a prophetical word for many people. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உன்னை நடத்துவார். The Lord will send his word and guide you. கர்த்தர் ஒரு அடையாளத்தை காண்பித்து உன்னை நடத்துவார். The Lord will show a sign and lead you. கர்த்தர் ஒரு மனிதனை எழுப்பி உன்னை நடத்துவார். The Lord will raise up a person and the Lord will guide you. இந்த மூன்று வார்த்தைகளை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. You write down these 3 words. நீ கலங்கி நிற்கிற வேளையிலே கர்த்தர் உனக்கு வசனத்தை அனுப்பி உன்னை நடத்துவார். The Lord will send his word when you are worried and the Lord will guide you. நீங்கள் கலங்கி நிற்கிற வேளையிலே கர்த்தர் ஒரு அடையாளத்தை காண்பித்து கர்த்தர் உங்களை நடத்துவார். And when you are worried, the Lord will show you a sign and the Lord will guide you. நீங்கள் கலங்கி நிற்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுக்காக ஒரு மனிதனை எழுப்பி உங்களை தேவன் நடத்துவார். When you are worried, the Lord will raise up a person for you and the Lord will guide you. என்ன நோக்கம் தெரியுமா? You know what is the purpose? கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். The Lord will guide me continually. கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். God will guide me continually. எனக்கு அந்த பாதை புரியாம இருக்கலாம். Maybe I could not understand the path. இந்த பாதை தெரியாததனால நான் ரொம்ப கலங்கி போயிருக்கலாம். Maybe since I do not know this path, I may be totally worried. ஆனா என் தேவன் என்னை நடத்துவார். But the Lord will guide me. என் தேவன் என்னை நடத்துவார். God will guide me. தேவன் என்னை நடத்துவார். God will guide me. தேவன் என்னை நடத்துவார். God will guide me. Hallelujah. புரியாத பாதையோ புதிய வழிகளோ நடத்தினி ஏந்தினி என் இயேசுவே.
புரியாத பாதையோ புதிய வழிகளில் நடத்தினி ஏந்தினி என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியுள்ளா இடங்களில் உயர்த்தினி ஸ்தாபித்தி என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியுள்ளா இடங்களில் உயர்த்தினி ஸ்தாபித்தி என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. ஹல்லேலூயா, Hallelujah. கர்த்தர் கலங்கி நிற்கிற வேளையில நித்தமும் நம்மை நடத்துவார். God will guide us continually when you are worried. இரண்டாவது, Number 2, கர்த்தர் எப்பொழுது நித்தமும் நடத்துவார்? when will the Lord guide us continually? சங்கீதம் 139 சங்கீதம் Psalm 139. 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். Let us read from verse 7 to 10. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? Where can I go from your spirit, or where can I flee from your presence? நான் வனாந்தரத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். If I ascend into heaven, you are there. If I make my bed in hell, behold, you are there. நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். If I take the wings of the morning and dwell in the uttermost part of the sea, even there your hand shall lead me and your right hand shall hold me. கடைசி பகுதியை பாருங்க. Look at the last part. அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். Even there your hand shall lead me and your right hand shall hold me. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. இந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. And just imagine the situation. 8ஆம் வசனத்துல சொல்லுகிறாரு, In verse 8 he says, வானத்துக்கு ஏறுற ஆண்டவரே அங்கே நீங்க இல்ல, I ascended into heaven and you were there. பாதாளத்துல படுக்க போடுறேன் அங்கேயும் நீர் இருக்கிறீர். I went to hell to make my bed and behold you were there. 9ஆம் வசனத்துல விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களை போய் தங்குகிறேன், அங்கே உம்முடைய கை என்னை நடத்தும். And I took the wings of the morning and dwelt in the uttermost parts of the sea, and there I can see your hand. இவர் போகிற இடங்களை பாருங்க. Look at the places where he went. வானத்துக்கு ஏறினாராம், He ascended into heaven. பாதாளத்துக்கு இறங்கினாராம், He went to the hell, சமுத்திரத்தின் கடையாந்திரங்களுக்கு போனாராம். and he went to the uttermost parts of the sea. ஆனா வழி தெரியல. But he could not find a way. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார் அப்படின்றதுக்கு அவர் நடத்துகிற இரண்டாவது சந்தர்ப்பம் என்னன்னா, நாம அலைந்து திரியும் போது கர்த்தருடைய கரம் நம்மை வழி நடத்தும். The second situation when the God will guide us continually is, God will guide us when we are wandering. நாம் அலைந்து திரியும் போது கர்த்தர் நம்மை நடத்த வல்லவர். God will guide us when we are wandering. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த இடத்துல பாருங்க, இந்த மனிதன் போன இடங்கள் எல்லாம் எவ்வளவு டெஸ்பரேட்டா, எவ்வளவு திக்கு தெரியாம ஓடி இருக்காரு பாருங்க. Look at the ways where he went. It was totally desperate. He was wandering around. வேதம் சொல்லுகிறது அவர் எங்கெல்லாம் அலைஞ்சார்னா, வானத்துக்கு போனாரா? The Bible says he went to heaven. அதாவது ஒரு பறவையை போல உயர பறந்திருக்கிறாரு. So he just flew like a bird with his wings. பாதாளத்துல போய் படுக்க போட்டாரு. And he also made his bed in hell. இந்த பாதாளத்துக்கு படுக்க போடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவா இந்த சின்ன சின்ன இந்த எலிகள், இந்த மாதிரி சில பிராணிகள் வந்து பூமிக்குள்ள தொலை போட்டு அடியில போய் கிடக்கும்.
So you can see some small creatures like rats and mouse which will make small holes underground and they will live there. அதே போல சொல்றார், விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களுக்கு போயிட்டேன், அவ்வளவு தூரமா பறந்து போயிட்டேன். And he also says that I took the wings of the morning and I almost went unto the uttermost parts of the sea. இங்க சில பேர் இவருடைய நிலைமையை பாருங்க, நம்ம நிறைய பேர் நம்ம வாழ்க்கையை இதோட சம்பந்தப்படுத்த முடியும். And when you look at the situation, many people can correlate our life with this. உயர பறந்தாராம், He just flew high தாழ போய் படுக்க போட்டாராம், and he went and made his bed in the deep down, தூரமா பறந்து போனாராம். and he also flew to a far distance. இத்தனை டிஸ்டன்ஸை இவர் மெயின்டைன் பண்ணாலும், இவ்வளவு கவர் பண்ணாலும், இவ்வளவு தூரம் இவர் போயிட்டா கூட இவ்வளவு எப்படி பறந்தாரு, எப்படி தாண்டினாரு, எப்படி உயர்ந்தாரு, எப்படி கீழே இறங்கினாருன்னு கேட்டா வழி தெரியலங்க, ஏதோ ஒரு வழி கிடைச்ச இடம்லாம் போயிட்டேன். Though he covered a wide distance, but how did he ascend or descend or put his bed? Because he did not find a way, a path. அப்ப அர்த்தம் என்னன்னா, அலைஞ்சேன் ஆனா போய் சேர முடியல. Which means that I wandered but I could not reach the destination. சில வேளையில பாருங்க, சில பேர் விரக்தி அடைஞ்சிட்டாங்கன்னா, சில பேர் நான் கவனிச்சிருக்கேன், வண்டி எடுத்துக்கிட்டு எங்க போறோனே தெரியாம ஓடிட்டே இருப்பாங்க. Sometimes I've noticed people when they're totally frustrated and depressed, they will just take their vehicle or bike and they will just keep riding not knowing where they're going. சில பேர் சொல்றதை கேட்டிருக்கேன், நான் ரொம்ப துக்கம் ஆயிட்டேன், ரொம்ப வேதனை ஆயிட்டேன், ரொம்ப கவலை என்னை இருதயத்தை நிரப்பிருச்சு, நடக்க ஆரம்பிச்சேன், எங்க நடக்கிறேன்னு எனக்கே தெரியல. I've heard some people saying that I was totally worried and depressed and so I don't know, I started walking, I don't know how far I was walking. சில பேர் இருக்காங்க, ரொம்ப கவலை ஆயிட்டாங்கன்னா ஒரு பஸ்ல ஏறி நாளெல்லாம் சுத்திட்டே இருப்பாங்க. And there are people who are, if they are worried and sorrowful, they will just get into a bus and keep on traveling all the day. சில பேர் ஒரு ட்ரெயின்ல ஏறி ஒரு முனையில இருந்து அடுத்த முனைக்கு போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க. So there are some people who will get into a train and they travel from one point to the other point. நாளெல்லாம் எவ்வளவோ தூரம் டிராவல் பண்ணேன். And I traveled for much distance entire day. இவர் வானத்தின் உயரத்துக்கு பறந்து ஏறினாரு. He also ascended almost into heaven. பூமியின் கடையாந்திரங்களுக்கு போனாரு. And he also went to the deepest part of the earth. சமுத்திரத்தின் முடிவு வரைக்கும் போய் பறந்து போய் சேர்ந்தறலாம்னு போனாரு. And he also thought he can reach the destination to the uttermost part of the sea. ஆனா இவரை பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியே கிடையாது. எதுக்காக பறக்கிறேன், எதுக்காக குழிக்குள்ள இறங்குறேன், எதுக்காக இவ்வளவு தூரம் தாண்டறேன் தெரியல. But he did not have a clarity. Why am I ascending? Why am I descending? Why am I traveling to the uttermost part? Nothing. நம்முடைய சபையில முன்னால ஒருத்தர் இருந்தாரு. Earlier there was a person in our church. அவர் கொஞ்சம் மனநிலையில பாதிக்கப்பட்டவராய் இருந்தார். So he was a bit mentally challenged. அவருடைய வேலை என்ன தெரியுமா? What is his work? ஒவ்வொரு நாளும் காலையில எழும்புவாரு. Every morning he will wake up. நல்ல குளிப்பாரு. He will wash himself. நல்ல Dress போடுவாரு. He will put on good garments. நடக்க ஆரம்பிப்பார். He will start walking. எவ்வளவு தூரம் நடக்கிறாருன்னு அவருக்கே தெரியாது. He is not aware how far he is walking. நடந்துட்டே இருப்பார். He will keep on walking. ஒரு நாள் முழுவதும் நடந்து ராத்திரி வீடு வந்து சேர்வார். He will walk the entire day and at last at night he will reach home. அவரை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. No one can control him. அவர் நடந்து கொண்டே இருப்பார். He will keep on walking. ஒரு இடத்துல உட்கார மாட்டார். He will not sit in any place. நிறைய வேளையில நம்ம கூட மூளை கலங்கி போச்சுன்னா எங்க போயிட்டு இருக்கோம், என்ன செய்றோம், எந்த திசை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் தெரியல. Even many times when our mind is totally troubled and depressed, we do not know which path we are taking, where we are going. வாண்டரிங், நம்முடைய மனமே கலங்கி போய் எங்க திரும்புறன்னு தெரியாம அலைந்து திக்கு தெரியாம போகிற வாழ்க்கையின் பகுதிகளை நாம கடந்து வந்திரலாம். We have also come across the parts of our life where we were wandering around not knowing where we are going. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இதை செய்யுங்க, உடனே அதை செஞ்சேன். Someone said do this and immediately I did it. வழியில இன்னொருத்தரை பார்த்தேன், ஐயோ இதையா செஞ்சீங்க, இதை செய்யுங்கன்னாங்க. I saw another person on the way. I said, did you do this, do that thing? And மூன்றாவது ஒருத்தரை பார்த்தேன், ஐயோ இதையாங்க செஞ்சீங்க, நீங்க அங்க போங்கங்க அப்படினாங்க. And I saw the third person. He said, why did you do this? Why don't you go to that place? ஒரு நாள் வானத்தின் உச்சியில கிடந்தேன். One day I was almost on the top of the heaven. அதே நேரத்துல அடுத்த நாள் பார்த்தா குழிக்குள்ள கிடக்குறேன். And the next day I was deep in the ground. குழிக்குள்ள இருந்தேன்னு பார்த்தா அடுத்த நாள் இங்கடா அந்த ஆளை காணோன்னு பார்த்தா அவர் பார்த்தா பறவை போல பறந்து போயிட்டாருன்றாங்க. And the next day when they saw that he was just flying like a bird. எங்கேயும் ஒரு நிலையாக இல்லாம அலைந்து திரிகிற வாழ்க்கை. It is a life which is not stable and wandering always. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில பாதை தெரியாம
அலைந்து திரிகிற ஒரு நிலைமையில நீங்க இருக்கலாம். You might be in this place in a position or a state where you're totally wandering, not knowing where to stop and halt. காயனுடைய வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். And we can see that this incident happened in the life of Cain. அவன் தேவ சமூகத்தை விட்டு போகும்போது When he went away from the presence of the Lord. நீங்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், When you read Genesis chapter 4 and verse 14. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், Surely you have driven me out this day from this the face of the ground. நான் உமது சமூகத்திற்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். I shall be hidden from your face. I shall be a fugitive and a vagabond on the earth. எப்படி அலைவாரா? How he will be wandering? பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். He will be unstable and wandering on the earth. யாராவது இன்னைக்கு அன்ஸ்டேபிளா வந்திருக்கீங்களா? Is there anyone who is unstable today? நிலையே இல்ல பாஸ்டர். Pastor, I am not stable. நேத்திக்கு ஒன்னு பேசுறேன், இன்னைக்கு ஒன்னு பேசுறேன், இன்னைக்கு பேசுறேன், நாளைக்கு வேற பேசுறேன். I speak something yesterday, I speak something other thing today, I speak totally different thing tomorrow. எனக்குன்னு ஒரு நோக்கம் கிடையாது. I don't have a particular purpose in my life. எனக்குன்னு ஒரு திசை இல்ல. I don't have a particular direction. தெளிவான முடிவெடுக்க முடியல. I could not make clear decisions. இதுதான் நான் செய்ய போறேன்னு என்னால சொல்ல முடியல. I could not say for sure I'm going to do this. எந்த பக்கம்லாம் காற்றடிக்கிறதோ பதரை போல பறந்துகிட்டே இருக்கேன். I'm like of a chaff who just move on like with the wind. காற்றடிக்கிற பக்கம்லாம் போறேன். I just move on according to the wind. எனக்கு சரியான தெளிவு இல்ல. I don't have the clarity. ஒரு வாண்டரரை போல அலைந்து திரிகிறவனை போல மார்க்கந்தப்பை அலைகிற நட்சத்திரத்தை போல நான் இருக்கிறேன். So I'm like a star, wandering star which do not know which path to go. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அப்படியே அவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. And at one point of time even the life of psalmist also became like that. கர்த்தரை என் அருகிலே நான் வைத்திருக்கிறேன், அவர் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லைன்னு ஒரு நாள் அவன் சொன்னான். One day he said, I have the Lord very closer to me, since he is on my right side I shall not be shaken. ஆனால் இங்கே சொல்லுகிறான், But he says here, ஒரு நிமிஷம் வானத்துக்கு உயரமா போயிட்டேன். I just ascended into heaven for one moment. அடுத்த நிமிடம் பார்த்தா பூமியின் தாழ்விடங்கள்ல போய் படுக்க போட்டேன். The next moment I made my bed in hell. அடுத்த நிமிடம் பறவைய போல பறந்து சமுத்திரத்தை தாண்டி போயிட்டு இருக்கேன். The next moment I just flying like a bird and crossing the seas. எனக்கு எங்க போறேன்னு தெரியல. I don't know where I'm going. என் தேவன் எங்க இருக்கிறார் தெரியல. I don't know where is my God. தேவன் நடத்துதல் எனக்கு புரியல. I could not understand the guidance of God. ஆனால் அவன் சொல்லுகிற வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது. And the word he said really touched me. 139ஆம் சங்கீதத்தினுடைய 10ஆம் வசனத்தில் இவன் சொல்லுகிறான். In Psalm 139 and verse 10 he says, நான் எங்க அலைஞ்சு எங்க திரிஞ்சு எங்க போய் தங்கினாலும், even though I wandered here and there and went and stayed here and there, அங்கேயும் உமது கரம் என்னை நடத்தும். even there your hand shall lead me. ஹல்லேலூயா. Hallelujah. அங்கேயும் உம்முடைய கரம் என்னை நடத்தும். Even there your hand shall lead கரங்களை me. உயர்த்தி சொல்லுங்க. Raise your hands and நான் say, எங்கே அலைந்தாலும், no matter wherever I எவ்வளவு wander, தூரம் திரிந்தாலும், no matter how far I may go, குழம்பி போயிருந்தாலும், no matter even I'm confused, அலைந்து திரிகிற என்னை கர்த்தர் நடத்த வல்லவர். the Lord is able to guide me who is wandering. அலைந்து திரிகிற என்னை நடத்த கர்த்தர் வல்லவர். God is able to guide me who is wandering. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த வார்த்தையை கேட்கிற ஒரு வாலிபனாக நீ போகும் வழியை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கலாம். As a young person you might be listening to this word, wandering around not knowing which direction or path to go. எந்த இடத்துல போய் சேர்றது தெரியல. I don't know what is my destination. எதுல அடைக்கலம் புகிறது தெரியல. I don't know where to take my refuge. எதை தெரிந்து கொள்றது தெரியல. I don't know which one to choose. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையில நான் இருக்கிறேன். I am in each and every stage, one stage in each day. என் மனநிலை மிகுந்த பாதிக்கப்பட்டிருக்கிறது. My mindset is totally affected. மிகுந்த குழப்பமாய் நான் இருக்கிறேன். I am very confused in my life. எதை சரியாய் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியல. I do not know which one is the right thing to do. எது தெளிவான பாதை எனக்கு தெரியல. I do not know which is the clear path. என்னுடைய திட்டங்களை பலமுறை மாத்திட்டேன். I have changed my plans many times. என்னுடைய கோல் போஸ்ட நான் பலமுறை மாத்திட்டேன். I have also changed my goal post many times. நிறைய கிலோமீட்டர்ஸ் நடக்கிறேன், நிறைய தூரத்தை நான் கவர் பண்றேன். I walk many kilometers, I cover many distance. ஆனால் எனக்கு எங்க போறேனே தெரியல. But I don't know where I'm going. ஒரு பைத்தியக்காரனை போல அலைகிறேன் பாஸ்டர். I am like a vagabond and wandering around. எனக்கு தெரியல. I do not know pastor. எனக்கு தெரியல. I do not know. ஒரு நாள் பார்த்தா உயரத்துல இருக்க, ஒரு நாள் தாழ்ந்து கிடக்கு. One day I am at the top, the next day I am totally down. ஒரு நாள் சந்தோஷத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறேன், இன்னொரு நாள் துக்கத்தின் ஆழத்தில் இருக்கிறேன். One day I am at the pinnacle of the joy, another day I am totally at sorrow. ஒரு நாள் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன், இன்னொரு நாள் ரொம்ப டிப்ரஸ்டா இருக்கேன். One day I am very excited, the next day I am very depressed. ஒரு நாள் நம்பிக்கையோடு இருக்கிறேன், இன்னொரு நாள் நம்பிக்கை
நம்பிக்கை இழந்து போயிருக்கிறேன். One day I'm very hopeful, the next day I'm hopeless. எனக்கு வழி தெரியல, I do not know the path. எங்க போகணும் தெரியல, I don't know where to go. அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன். I'm wandering around. கர்த்தர் இந்த காலையில் உங்களுக்கு வார்த்தையை தருகிறார். This morning the Lord is giving you this word. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். God will guide you continually. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். God will guide you continually. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? Where will I go from your spirit? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? Or where can I flee from your presence? நான் எங்க அலைஞ்சு திரியலாம், I may wander anywhere. ஆனால் உம்முடைய கரம் என்னை நடத்தும். But Lord, even there your hand will உம்முடைய guide கரம் me. என்னை நடத்தும். Your hand will guide me, Lord. கரங்களை உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்லுங்க. Raise your hands and say to the Lord, ஓ ஹalleluya. Hallelujah. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் ஆமென். அல்லேலூயா அலைகளை நான் நம்புவேன், நம்புவேன் இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், ஹalleluya நம்புவேன் இயேசுவை. ஹalleluya. Hallelujah. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. Today the word of God comes straight to you. உன்னை கர்த்தர் நித்தமும் நடத்துவார். God will guide you continually. உன்னை நித்தமும் நடத்துவார். He will guide you continually. யாரை நடத்துவார்? Whom will He guide? மிகுந்த துக்கத்தோடு நிறைந்து மனவேதனையோடு கலங்கி போய் நிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நடத்துவார். Are you worried and totally confused? God will guide you. எங்கே போகிறதுன்னு தெரியாம அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். Are you wandering around not knowing where to go? God will guide you. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறேன். Number 3, I'm going to say this and pray. ஏசாயா 40 அதிகாரம் 11 வசனம். Isaiah 40 verse 11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பா, ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். He will feed his flock like a shepherd. He will gather the lambs with his arm and carry them in his bosom and gently lead those who are with young. கடைசி பகுதி. The last part. தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். He will carry them in his bosom and gently lead those who are with young. இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்தபோது எனக்கு ஆண்டவர் மனதில் கொடுத்த ஒரு வார்த்தை, கர்த்தர் பலவீனமாய் சோர்ந்து போன நேரத்துல கர்த்தர் நம்மை நடத்துவார். When the Lord gave me this word, the only word which God gave in my heart is, God will guide us when we are weary. நம்ம சோர்ந்து போகிற நேரத்துல கர்த்தர் நம்மை நடத்துவார். God will guide us when we are weary. வேதம் சொல்லுகிறது கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். The Bible says the Lord will lead and guide those who are with young. கரவலாடுன்னு சொல்றது ஆட்டுக்குட்டியை பற்றி பேசுது. So here it says, it speaks about the lambs, the young ones. இந்த கரவலாடு, இந்த ஆட்டுக்குட்டின்றது எப்படிப்பட்டதுன்னா, அது ஆடுன்னு பேர் பெற்றிருந்தாலும் அது இளமையா இருக்கிறதுனால பலவீனம் நிறைந்தது. So these young ones, though they are lambs, but still since they are young, they are very weak. அவர்கள் பலவீனமா இருக்கிறாங்க. They are very weak. இந்த பெரிய முதிர்ந்த ஆடுகளை போல ஓட முடியாது. They could not walk or run like the old goats. ரொம்ப தூரம் அவங்க நடக்க முடியாது. They cannot walk for a far distance. கொஞ்ச தூரம் நடந்தாலே அவங்களுக்கு சோறு வந்துரும். And they become weary even if they walk for a little distance. கொஞ்சம் பிரயாசப்பட்டா கூட டயர்ட் ஆயிடுவாங்க. They become tired and weary if they make small efforts. பல முறை அப்படியே பாதியில படுத்துருவாங்க. And many times they will just sleep, lie down off the இந்த way. குட்டி ஆடுகளை பாத்தீங்கன்னா பாவமா இருக்கும். When you see those young ones, they will have pity. யாரோட நடக்கிறாங்கன்னு பார்த்தா எல்லாம் பெரிய பெரிய ஆடுகளோட தான் நடந்துட்டு இருக்கும். They will keep walking along with the
old lambs and sheep. நல்ல முதிர்ந்த மெச்சூர்டான ஆட்களோட தான் இது நடக்கும். It would always walk with the matured ones. ஆனா திடீர்னு திரும்பி பாத்தீங்கன்னா ஆள் ஒரு பக்கம் உட்கார்ந்திருக்கும். But suddenly when you turn back and see it, it might be staying in one எங்கப்பா place. வரலையா? Are you not walking? உங்க வேகத்துக்கு என்னால வர முடியல. I could not match up with your speed. இவ்வளவு தூரம் என்னால நடக்க முடியல. I'm not able to walk so far. இவ்வளவு நேரம் என்னால நடக்க முடியல. I'm not able to walk this much distance. அதான் அப்படியே நின்னுட்டேன். And therefore I'm standing அதான் here. அப்படியே உட்கார்ந்துட்டேன். That's why I'm tired and sitting here. இந்த மாதிரி காட்சிகளை நிறைய வேளையில நம்ம ரோட்ல கூட பார்த்திருப்போம். We have also seen such pictures on the road many times. பெரிய ஆடுகள்லாம் வேக வேகமா ஓடும். There are many old and experienced goats which might be running. அந்த குட்டி ஆடை பத்தின பின்னாடி வந்துட்டு. But when you see the young ones, they might be coming at the back. சிலது வழியிலே நின்றும். Some will be stopping on the சிலது way. உட்கார்ந்துரும். Some will sit. முடியலங்க. Because we are not able to do it. It is not possible. வேகத்துல என்னால போக முடியல. I could not match up with your speed. இவ்வளவு தூரம் போக முடியல. I'm not able to walk this distance. ரொம்ப நேரம் நடக்க முடியல. I'm not able to walk for a long. அநேக வேளை வாழ்க்கையில ஐயோ என்ன நடத்துறதுக்கு இந்த நேரத்துல யாருமே இல்லையே நம்ம நினைப்போம். Many times we might be thinking that I do not have any person to guide me now. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார். But God says, ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே தமது கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். He will gather the lambs with his arm and carry them in his bosom and gently lead those who are with young. Hallelujah. Hallelujah. 40ஆம் அதிகாரம் 11 திரும்ப வாசிக்கலாம். ஏசாயா. Let us read that again. Isaiah 40:11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். He will feed his flock like a shepherd. அவர் ஆட்டுக்குட்டிகளை தம்முடைய புயத்தினால் சேர்ப்பார். He will gather the lambs with his arm. தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் கர்த்தர் நடத்துவார். And he will carry them in his bosom and gently lead those who are with young. எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். How good God is our God. எவ்வளவு நல்ல தேவன். How good is our God. நம்முடைய தேவன் ரொம்ப பலம் உள்ளவர். Our God is a very powerful and strong God. ஓங்கிய புயம் பலத்த கரம் அவருக்கு இருக்கு. And he has a outstretched arm and a mighty hand. ஆனா நமக்கோ பலவீனம். But we are weak. நடக்க முடியல. We are not able to walk. இவ்வளவு தூரம் தாண்ட முடியல. We are not able to cross this. அநேக வெளியில பெரிய ஆட்களை போல தெரிந்த மனிதர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல சோர்ந்து போயிடுறாங்க. Many times many people who appear to be great in the outward appearance, they become weary and tired inside. எலியா போன்றவர்கள் தேசத்துக்கே எழுப்புதலை கொடுத்தவங்க ஒரு கட்டத்துல போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டாங்க. People like Elijah who brought a great revival to the land, at one point of the time they became weary and tired and he said, Lord, it is enough, take my life. நம்முடைய வாழ்க்கையில இந்த சோர்வு அப்படின்றது பல கட்டங்கள்ல வரும். And this weariness may come in our life in many stages. முதலாவது சரீரமே சோர்ந்து போய்டும். So number one, we can be weary in body. நீங்கள் ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பார்ப்பீர்களானால் Isaiah 42:16 says, குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று வாசிக்கிறோம். We read, I will bring the blind by a way they did not know. I will lead them in paths they have not known. I will make darkness light before them and in crooked paths straight. These things I will do for them and not forsake them. இங்கே ஒரு கூட்டத்தை பற்றி படிக்கிறோம். We read about a group here. அவங்களுக்கு பலவீனம் எங்கன்னு கேட்டா சரீரத்திலே பலவீனம். They have that weakness and weariness in their body. அவங்க சரீரமே அவங்களுக்கு ஒத்துழைக்கல. Their body could not cooperate with them. அவங்க நடந்து போகிற தூரத்துக்கு சரீரத்திலே பலன் இல்ல. They don't have that strength in the body to cross or walk the distance they have to do. சில வேளையில ஒருவேளை இந்த காலையில நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர், ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறேன், சரீரத்துல ரொம்ப பலவீனமா இருக்கேன். Maybe this morning might be saying, Pastor, I want to do much more thing. I want to travel a long distance, but I'm not able to do because I'm weak. பவுல் சொன்னார் இல்லையா? Like Paul said, என் மாம்சத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. there is a thorn that is given in my body. ரொம்ப கஷ்டமா இருக்கு. And I'm really suffering. நம்ம சரீரத்துல பலவீனம் அடைந்து சோர்ந்து போயிரலாம். And we might become totally weary in our body and becomes totally tired. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord says, இப்படி நீ சோர்ந்து போய் நிக்கும்போது உன்னை கைவிடாதிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். when you stand weary, the Lord is the one who will not forsake you. உன் பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். My strength shall be made perfect in your weakness. என்னுடைய கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்காங்க. அவங்க எதுல பலவீனப்படுறாங்கன்னு கேட்டா, The second group, where will they be weary? நீங்கள் யாத்ராகமம் 13:17 வாசிக்கும்போது, When you read Exodus 13:17, பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தீனின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல்
சிவந்த சமுத்திரத்தின் வனாந்த வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். When Pharaoh had let the people go, that God did not lead them by the way of the land of the Philistines, although that was near, for God said, let perhaps the people change their minds when they see war and return to Egypt. இங்க பார்க்கிறோம் இவங்க எப்படினா சோர்வு அப்படின்றது எதுலனா மனதில் இருக்கிற சோர்வு. So here, weary in mind. மனதில் இருக்கிற களைப்பு. They have that weariness in mind. இந்த ஜனங்களுடைய மனதின் களைப்பை அவர் சொல்லுகிறாரு, யுத்தத்தை எல்லாம் பார்த்துட்டாலே இவங்க மனம் அடிந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா எகிப்துக்கு திரும்பி போயிடுவாங்க. So here he says that when they see wars, they will change their mind, they become weary in mind and they return to Egypt. அதனால ஆண்டவர் என்ன செய்தாரா, இவங்களை பெலிஸ்தியர் வழியா நம்ம போக விடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக 40 வருஷம் மெதுவா நடத்திட்டு போனாராம். Therefore the Lord did not lead them to the path of the Philistines land, rather he led them towards the Red Sea, making them walk for 40 years. Hallelujah. Hallelujah. இது ஏன் செய்தார் தெரியுமா? Why did he do that? மேய்ப்பனை போல நடத்துகிறார். He will lead us like a shepherd. ஆட்டுக்குட்டிகளை புயத்தினால் சேர்க்கிறார். And he will gather the lambs with his arm. தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். He will carry them in his bosom and gently lead those who are with him. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? என்னை சுமந்து மெதுவா நடத்துவார். He will carry me and lead me gently. மெதுவா நடத்துவார். He will lead me gently. ஏன் தெரியுமா? You know why? என்னுடைய டயர்ட்னஸ், என்னுடைய வேரினஸ், என்னுடைய பலவீனம், என் சோர்வு என்னன்னு கர்த்தருக்கு தெரியும். It's because God knows my weariness, my tiredness and my weakness. திராணிக்கு மிஞ்சி என்னை சோதிக்க மாட்டார். He will not tempt me beyond my ability. தாங்கிக் கொள்ள பலன் தருவார். And he will give me the strength to bear. தப்பித்து செல்ல வழியை உண்டாக்குவார். He will also make a way to escape. என்னை மெதுவாய் நடத்துவார். He will lead me gently. முடிவு கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். And at the end, God will guide me continually. ஹல்லேலூயா. Hallelujah. மனுஷன் கூட ஒருத்தர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா சரி இங்கே இரு அப்படின்னு போயிடுவாங்க. So even when people encounter people who are tired, they will make them stop there and move on. ஒரு முறை இஸ்ரவேல் தேசத்துக்கு நாங்க எல்லாரும் போயிருக்கும்போது Once when we have been to Israel, ஒரு வயதான கப்பல் ஒருத்தர் எங்களோட வந்தாங்க. there was an old couple who also accompanied us. இவங்க ரெண்டு பேரும் கிளம்பும் போது நல்ல ஷூ எல்லாம் போட்டு ஸ்போர்ட்ஸ்மேன் மாதிரி உற்சாகமா கிளம்பிட்டாங்க. So when they started, they just put on their shoes and they started like a sportsman. முதல் முறை அவங்க பிளேன்ல அப்பதான் ஏறுறாங்க. And that's the first time they are entering an aircraft. இந்தியா விட்டு முதல் முறை அப்பதான் வெளியே போறாங்க. This is the first time they are leaving India. உற்சாகம் அப்பா அவங்களுக்கு எல்லாரும் வாலிபர்களோட அவங்களுக்கு தான் உற்சாகம். And they were totally very excited and they were than even young people. ஏர்போர்ட்லயே பாருங்க போய் அங்க பாஸ்போர்ட்டை தாண்டி இமிகிரேஷன் தாண்டி ஃளைட்டுக்கா வெயிட் பண்றோம், டப்பாலாம் திறக்கறாங்க. And we even at the airport we can see them after crossing all the immigration other process, they just started opening their boxes. ஓ நான் இத செஞ்சேன் அதை செஞ்சேன் எல்லாரும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு எல்லாருக்கும் ஒரே பரிமாறம் தான். And they said that we have cooked this and that and they began to share the food with others. ஆர்வம் எங்களுக்கே புரிஞ்சிருச்சு. And then we understood. நாங்க எங்களால புரிஞ்சிச்சு ஆர்வத்துல நல்லா செய்றாங்க. We understood that it was involvement and excitement. இஸ்ரவேல் நாட்டுல போய் ஒரு வழியா சேர்ந்தோம் கடைசில. And somehow we reached the land of Israel. பஸ்ல ஏறும்போது பார்த்தா ஒரு துடிப்போட தான் ஏறினாங்க. When they got into the bus, they just came with such a great enthusiasm. முதல்ல எங்களை கொண்டு போய் யோர்தான்ல போய் நீபோ மலைக்கு கொண்டு போனாங்க. So first they took us to Jordan and to the Mount of Nebo. இந்த மலையில முதல் முறை ஏறி இறங்குனாங்க பாருங்க. So the first time they climbed and got down from the mountain. உற்சாகம் எல்லாம் சுற்றி விட்டது. And all their enthusiasm stopped. பாஸ்டர் இதே போல தான் இருக்குமா? Pastor, will it be the same? நான் எதுவும் சொல்லல. I did not tell them anything. போக போக பாருங்க. You will understand as it goes by. ஒரு கட்டம் வந்தது. They came to a point. அந்த அம்மா பஸ் விட்டு இறங்கிட்டு எவ்வளவு தூரம் பாஸ்டர்? That sister got down with the bus and she said, how long should we go, Pastor? எல்லா இடமும் நடந்தே போகணும். So we have to walk all the places. இந்த ஐயா என்ன சொன்னார் தெரியுமா அந்த அம்மாவை பார்த்து? You know what did her husband say? இங்கே உட்காரு. You just be seated here. நீயும் வந்து என்னையும் தொந்தரவு பண்ணாத. And you don't come and trouble me as well. நானாவது போய் பார்த்துட்டு வரேன். Let me go and see everything. போட்டோ எடுத்துட்டு வரேன், போட்டோ காட்டுறேன் பாத்துக்கோ. I will take all the photos and bring and show you there. அந்த அம்மா பாவம் பஸ்லயே உட்கார்ந்துருச்சு. And she was just seated in that bus. கட்டன புருஷனும் பாதியிலே விட்டு போயிட்டார். Even her own husband left her half the way. நீ சோர்ந்து போனா என்ன பண்ணு? பஸ்லயே உட்கார்ந்து. If you are tired and weary, you be seated in the bus only. கர்த்தர் விட மாட்டார். God will not leave you like that. சோர்ந்து போற நேரத்துல மடியிலே தூக்கி சுமப்பாரா. Even when you are weary, the Lord will carry us in his bosom. எவ்வளவு நல்ல தேவனுங்க. How good is our God? சோர்ந்து போயிட்டீங்களா? Are you weary? முடியல. Do you say I cannot? கொஞ்சம் தூரம் நடந்தேன். I walk for a distance.
கொஞ்ச நேரம் நடந்தேன். I walked for some time. எல்லாரோட சேர்ந்து உற்சாகமா நடந்தேன். I walked with everyone enthusiastically. ஆனா என்னால முடியல. But I could not. சோர்ந்துட்டீங்களா? Are you weary? கர்த்தர் சொல்லுவார், கவலைப்படாத. The Lord says, do not worry. நான் கரம் பிடித்தவர் நித்தமும் நடத்துவேன். I who have hold on to your hands will not lead you. நடக்க முடியலனா மடியிலே நான் சுமந்துட்டு போ. If you're not able to walk, I will carry you in my bosom. நரை வயது மட்டும் உன்னை சுமப்பார். I will carry you until you are gray haired. Hallelujah. Hallelujah. என் புரியாத பாதைகள் காட்டிலும் நீர் நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீர் சுமந்து வந்த பாதைகள் ஏராளமே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. எழுந்து நின்று பாடுவோம். நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. பாடுவோம். நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. நான் புரியாத பாதைகள் காட்டி நீர் நடத்தின வழிகள். ஆண்டவரே, நான் நடந்து வந்த பாதைகள் காட்டி நீர் சுமந்து வந்த பாதைகள் புரியாத நான் புரியாத பாதைகள் நீர் நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் நீர் சுமந்து வந்த பாதைகள். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. நன்றியோடு இயேசுவே. நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. ஆஹா அல்லேலூயா. இந்த வார்த்தையை இன்றைக்கு ஆவியானவர் நம்முடைய ஆழ் மனதில் விதைக்க விரும்புகிறார். The Lord wants to sow this word very deeply in our hearts. இந்த வார்த்தையை எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. No person can say this word. உன்னை நித்தமும் நடத்துவேன்னு சொல்ல முடியாது. He cannot say, I will guide you continually. கர்த்தர் சொல்லுவார், God will say, நான் உன்னை கொஞ்ச காலம் அல்ல நித்தமும் உன்னை நடத்துவேன். I will not guide you for some time, but I will guide you continually. சூழ்நிலை எப்படி மாறினாலும் உன்னை நடத்துவேன். I will guide you no matter what is the situation may. காலங்கள் மாறினால் நடத்துவேன். I will guide you even if the seasons change. உன்னுடைய நிலைமை எப்படி மாறினாலும் உன்னை நடத்துவேன். No matter how your situation may change, I will still guide you. மிகவும் கலங்கி போய் இருக்கிறாயா? அதன் நடுவுல கர்த்தர் உன்னை நடத்த வல்லவர். God is able to guide you even if you are worried. அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற வேளையில கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். God will guide you continually even if you are wandering. சோர்ந்து போன நேரங்கள்ல கூட கர்த்தர் நம்மை சுமந்து நடத்துவார். God will guide us continually even when we are weary by carrying us. நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு வருகிறபடியால் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank God for the Lord is going to come us who is going to. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் கலங்க போகிறதில்ல. Open your mouth and say, Lord, I will not worry, Lord. நான் கலங்க போகிறதில்ல. I will not be worried, Lord. என்னை நடத்துவே. Lord, you will lead me. என்னை நடத்துவே. You will lead me, Lord. நித்தமும் நடத்துவே. You will guide me continually. 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 என் சூழ்நிலைகள் மாறினாலும், No matter even my situation, என் நிலைமை மாறினாலும், my situation என் may பலவீனம் change. மேற்கொண்டாலும், Even my weakness நீர் may நடத்துவே. come. You will guide me, நான் Lord. சோர்ந்து போனாலும் Even I'm worried. நீர் நடத்துவே. You will guide நான் me. கலங்கி நிற்கும் போது Even when I'm நடத்துவீர் ஆண்டவரே. Lord, you will guide வழி me, தெரியாம அலையும் போது When I wander out நீர் of the நடத்துவே. way, you will guide me, நீர் Lord. நடத்துவே. You will guide me. Thank you, Lord. 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 நல்ல வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Open your mouth and keep நல்ல praising the விசுவாசத்தோட Lord. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise God with என்னை faith. நடத்துகிறவர் என்னோடு இருக்கும்போது When the Lord will எனக்கு guide me, பயம் இல்லை. I will not be afraid. எனக்கு பயம் இல்லை. I will not be afraid. எனக்கு பயம் இல்லை. I have no fear. எனக்கு பயம் இல்லை. I have no fear. Thank you, Jesus. Thank you, Lord. என்னை நடத்திடும் தேவன்
என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதா கலக்கமே எனக்கில்லையே. கரங்களை தட்டி என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதா பயமில்லை. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வான் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நாம் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதா நடத்திடும் தேவன் பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவனின் துருகமாயிருப்பதா. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. ஹல்லேலூயா. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. Thank you, Father. சொல்லுங்க, கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். Say, God will guide me continually. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். God will guide us continually. நல்ல தகப்பனே, இந்த நாள் எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக நன்றி. Our good Father, we thank you for the good word that you have given us today. நீ கலங்கி போய் நாங்க வந்திருக்கலாம். Lord, we might be worried today. அலைந்து திரிகிறவர்களாய் நாங்க இருக்கலாம். Lord, we might be wandering around today. ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கலாம். Or we might be here totally weary. ஆனால் எங்களை நித்தமும் நடத்துகிறவர் எங்களோடு இருக்கும்போது நாங்க பயப்படலாம் ஆண்டவரே. But when we have a God who can guide us continually, we will not be afraid, Lord. நீர் வறட்சியான இடங்களிலேயும் செழிப்பான இடங்களிலே எங்களை நடத்துவே. Lord, you will guide us even the dry places and also the prosperous places. எங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவே. You will satisfy our souls, Lord. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் எங்களை நீர் மாற்றுவே. And you will make us as a watered garden like the spring of water, Lord. நன்றி அப்பா. Thank you, Father. நீர் நடத்தும் போது எனக்கு கவலை இல்லை. Lord, when you lead us and guide us, we have no worry. You will guide us. உம்மிலே நம்பிக்கை கொள்ளுகிறோம். And we have that hope and trust. உம்மையே சார்ந்து கொள்ளுகிறோம். We depend on you, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.